வணக்கம். திருச்சி சக்தி சித்த வைத்தியசாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி. மதிக்குமார். இப்பொழுது சிறுநீரக பாதிப்பு பற்றி ஒரு விளக்கம். சிறுநீரக பாதிப்புக்கு முதல் காரணம் நாம தான். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உப்பை வறுத்து தான் சாப்பிட்ணும். வறுத்துனா அப்படியே நல்லா சட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா வறுத்து போட்டு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு சிறுநீரக பாதிப்பு வராது. ஒரு குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கோங்களேன், தாயின் வயிறு மடிப்பாக வரும். அதே மாதிரி தான் ஒன்றுக்கு போன பிறகு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒன்றுக்கு போன போய் சிறுநீரக போய் சுருங்கி போய் மடிப்பாயிரும். அந்த இடத்துல போய் அந்த சிறுநீரகத்தில் உப்பெல்லாம் படிஞ்சிட்டா உப்பாக தங்கி போயிடும். அதனால் உப்பை என்ன பண்ணும், வறுத்து தான் போடணும். அது போலதான் கடலில் போய் ஒரு ஓரத்தில் ஒரு இரும்பை நட்டு வச்சுட்டு வாங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்தா அது துரு பிடிச்சிரும். அது என்ன பண்ணும்னா அதே மாதிரி துரு பிடிக்கிற மாதிரி தான் நம்ம உடம்பும் துரு பிடிச்சிக்கும். அதனால சில கழிப்பிடங்களை பாருங்க, வெளியே போறோம் இல்லையா, அதுக்கு பார்த்தா உப்பு கட்டியா வரும். காரணம் என்னன்னா உடம்புல உள்ள சிறுநீரில் உப்பு அதிகமா இருக்குது. அதனால உப்பை என்ன சட வறுத்து போட்டாதான் நல்லா இருக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு சட்டி 2 எடுத்துக்கோங்க. இரும்பு சட்டியில 2 சட்டி. அந்த சட்டியில ஒரு சட்டியில வறுக்காத உப்பு போட்டு வச்சிருங்க, ஒரு சட்டியில வறுத்த உப்பு போட்டு வச்சிருங்க. இரும்பு சட்டியில அதை எடுத்து ஒரு பரணை மேல வச்சிருங்க. 6 மாசம் கழிச்சு எடுத்து பாருங்க, வறுத்த உப்புல பாத்தீங்கன்னா துரு பிடிக்காது. வறுக்காத இரும்பு சட்டில போட்டீங்கன்னா துரு பிடிச்சிடும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல உள்ள உப்பு வறுத்த உப்பு போட்டீங்கன்னா எந்த விதமான உப்பு இருக்காது. உடம்பு உள்ள கசடுகள்லாம் வெளியில போகும். உப்புல ஏற்பட்ட விஷத்தன்மை நீங்கிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உப்பை வறுத்து தான் சேர்க்கணும். அனைவருமே இதை சேர்த்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.